சுருதி மறையோர்க்கு சுடரொளிவா. தந்தை மகன் தூயாவியார் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே சகோதரிகளே, திருவருகை காலத்தினுடைய 3வது ஞாயிற்றுக்கிழமை வழிபாட்டை சிறப்பித்து கொண்டாடுவதற்காக கூடியிருக்கிறோம். இன்று மகிழ்ச்சியின் ஞாயிறு என்று அழைக்கப்படுகிறது. இந்த வாரத்தினை மகிழ்ச்சியின் வாரம் என்று கொண்டாட திருச்சபை நமக்கு அழைப்பு தந்திருக்கிறது. நாளினுடைய வாசகங்கள் நாம் மகிழ்ந்திருப்பதற்கான வழிகளை சொல்லுகிறது. ஆண்டவரில் மகிழ்ந்திருக்க அழைக்கப்படுகிற நாம் இந்த பலியில் நம்முடைய பங்கு மக்கள் அத்தனை பேருடைய வேண்டுதல்களும் விண்ணப்பங்களும் தேவைகளும் இறைவனால் சந்திக்கப்பட வேண்டும் என்பதற்காக நாம் வேண்டுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கின் நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரை நமக்கு உதவியளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு என்றும் உண்மையுள்ளவர்களாக நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமது நாளாகிய இன்று உமது அருள் காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வெளிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெற வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படுகிற இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுற செய்வீராக. தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவரே, நீரே என்னை கழுவ
இறைவா உமது இரக்கப் பெருக்கத்திற்கு ஏற்ப என்மேல் இரக்கம் கொள்ளுவீர். தந்தையும் மகனும் தூய ஆவியாரும் மாட்சியும் புகழும் ஒன்றாய் பெருக. தொடக்கத்தில் இருந்தது போல் இன்றும் என்றும் என்றென்றும் ஆமென். ஆண்டவரே, ஈசோ புல்லினால் என்மேல் தெளிப்பீர். நானும் தூய்மையாவேன். நீரே என்னை கழுவ. நானும் உறைபனிதனிலும் வெண்மையாவேன். நீரே என்னை கழுவ. நானும் உறைபனிதனிலும் வெண்மையாவேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெற செய்தருள்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இயேசுவின் பிறப்பு பெருவிழாவை ஆவலுடன் எதிர்பார்த்திருக்கும் மக்களை நீர் கண்ணோக்குகின்றீர். அதனால் இத்தகைய மாபெரும் மீட்பின் மகிழ்வுக்கு நாங்கள் வந்து சேரவும், இதை பெருமகிழ்வோடும் மேலான வேண்டலோடும் என்றுமே கொண்டாடவும் ஆற்றல் பெற அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். கடவுளே உங்களை விடுவிப்பார். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 35, இறை வார்த்தைகள் 1 முதல் 6 வரை மற்றும் 10 முடிய. அந்நாட்களில் பாலை நிலமும் பால்வெளியும் மகமகிழும். பொட்டல் நிலம் அக்களிப்படைந்து லீலி போல் பூத்து குலுங்கும். அது வளமாய் பூத்து குலுங்கி மகிழ்ந்து பாடி களைப்படையும். லெபனோனின் எழில் அதற்கு அளிக்கப்படும். கார்மேல் சாரோனின் மேன்மை அதில் ஒளிரும். ஆண்டவரின் மாட்சியும் நம் கடவுளின் பெருமையையும் அவர்கள் காண்பார்கள். தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள். தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள். உள்ளத்தில் உறுதியற்றவர்களை நோக்கி திடம் கொள்ளுங்கள். அஞ்சாதிருங்கள். இதோ உங்கள் கடவுள் பழி தீர்க்க வருவார். அந்நீதிக்கு பழி வாங்கும் கடவுளாக வந்து உங்களை விடுவிப்பார். அப்பொழுது பார்வையற்றோரின் கண்கள் பார்க்கும்,
காது கேளாதோரின் செவிகள் கேட்கும். அப்பொழுது கால் ஊனமுற்றோர் மான் போல் துள்ளி குதிப்பர். வாய் பேசாதோர் மகிழ்ந்து பாடுவர். ஆண்டவரால் விடுவிக்கப்பட்டோர் திரும்பி வருவர். மகிழ்ந்து பாடிக்கொண்டே சீயோனுக்கு வருவர். அவர்கள் முகம் என்றும் உள்ள மகிழ்ச்சியால் மலர்ந்திருக்கும். அவர்கள் மகிழ்ச்சியையும் பூரிப்பும் அடைவார்கள். துன்பமும் துயரமும் பறந்தோடும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. இன்றைய பதிலுரை பாடல் திருப்பாடல் 146. நீங்கள் அனைவரும் பாட வேண்டிய பல்லவி: ஆண்டவரே எங்களை மீட்க வந்தருளும். ஆண்டவரே எங்களை மீட்க வந்தருளும். ஆண்டவரே எங்களை மீட்க வந்தருளும். ஆண்டவர் ஒடுக்கப்பட்டோர்க்கான நீதியை நிலைநாட்டுகின்றார். பசித்திருப்போர்க்கு உணவளிக்கின்றார். சிறைப்பட்டோர்க்கு விடுதலை அளிக்கின்றார். ஆண்டவர் பார்வையற்றோரின் கண்களை திறக்கின்றார். தாழ்த்தப்பட்டோரை உயர்த்துகின்றார். நீதிமான்களிடம் அன்பு கொண்டுள்ளார். ஆண்டவரே எங்களை மீட்க வந்தருளும். ஆண்டவர் அயல் நாட்டினரை பாதுகாக்கின்றார். அனாதை பிள்ளைகளையும் கைம்பெண்களையும் ஆதரிக்கின்றார். ஆனால் பொல்லாரின் வழிமுறைகளை கவிழ்த்து விடுகின்றார். சீயோனே உன் கடவுள் என்றென்றும் எல்லா தலைமுறைகளுக்கும் மாற்றி செய்வார். ஆண்டவரே எங்களை மீட்க வந்தருளும். ஆண்டவரே எங்களை மீட்க வந்தருளும். இரண்டாம் வாசகம். உங்கள் உள்ளங்களை உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள், ஏனெனில் ஆண்டவரின் வருகை நெருங்கி வந்துவிட்டது. திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5 வசனங்கள் 7 முதல் 10 வரை. திருத்தூதர் யாக்கோபு எழுதிய நூலில் திருமுகத்திலிருந்து வாசகம். 5ஆம் அதிகாரம் 7 முதல் 10 வரையுள்ள திருவசனங்கள். சகோதரர் சகோதரிகளே, ஆண்டவரின் வருகை வரை பொறுமையோடு இருங்கள். பயிரிடுவரை பாருங்கள். அவர் நிலத்தின் நல்ல விளைச்சலை எதிர்பார்த்து முன்மாறியும் பின்மாறியும் பொழியும் அளவும் பொறுமையோடு காத்திருக்கின்றார். நீங்களும் பொறுமையோடு இருங்கள். உங்கள் உள்ளங்களை உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள், ஏனெனில் ஆண்டவரின் வருகை நெருங்கி வந்துவிட்டது. சகோதர சகோதரிகளே, நீங்கள் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாகாதவாறு ஒருவர் மற்றவருக்கு எதிராக முறையிடாதீர்கள். இதோ நடுவர் வாயிலில் நின்று கொண்டிருக்கின்றார்.
அன்பர்களே, நீங்கள் துன்பத்தை தாங்குவதிலும் பொறுமையை கடைப்பிடிப்பதிலும் ஆண்டவர் பெயரால் பேசிய இறைவாக்கினரை உங்களுக்கு மாதிரிகளாக கொள்ளுங்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவராகிய என் தலைவரின் ஆவி என்மேல் உள்ளது. ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தி அறிவிக்க என்னை அனுப்பியுள்ளார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 11, இறைவார்த்தைகள் 2 முதல் 11 முடிய. அக்காலத்தில் யோவான் சிறையில் இருந்தபோது மெசியாவின் செயல்களை பற்றி கேள்வியுற்று தம் சீடர்களை அவரிடம் அனுப்பினார். அவர்கள் மூலமாக வரவிருப்பவர் நீர்தாமா அல்லது வேறு ஒருவரை எதிர்பார்க்க வேண்டுமா என்று கேட்டார். அதற்கு இயேசு மறுமொழியாக, நீங்கள் கேட்பவற்றையும் காண்பவற்றையும் யோவானிடம் போய் அறிவியுங்கள். பார்வையற்றோர் பார்வை பெறுகின்றனர், கால் ஊனமுற்றோர் நடக்கின்றனர், தொழுநோயாளர் நலமடைகின்றனர், காது கேளாதோர் கேட்கின்றனர், இறந்தோர் உயிர் பெற்று எழுகின்றனர், ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. என்னை தயக்கமின்றி ஏற்றுக்கொள்வோர் பேறு பெற்றோர் என்றார். அவர்கள் திரும்பிச் சென்றபோது இயேசு மக்கள் கூட்டத்திடம் யோவானை பற்றி பேசத் தொடங்கினார். நீங்கள் எதை பார்க்க பாலை நிலத்துக்கு போனீர்கள்? காற்றினால் அசையும் நாணலையா? இல்லையேல் யாரை பார்க்க போனீர்கள்? மெல்லிய ஆடை அணிந்த ஒரு மனிதரையா? இதோ மெல்லிய ஆடை அணிந்தோர் அரச மாளிகையில் இருக்கின்றனர். பின்னர் யாரைத்தான் பார்க்க போனீர்கள்? இறைவாக்கினரையா? ஆம், இறைவாக்கினரை விட மேலானவரையே என நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதோ நான் என் தூதனை உமக்கு முன் அனுப்புகிறேன். அவர் உமக்கு முன் உமது வழியை ஆயத்தம் செய்வார் என்று இவரை பற்றி தான் மறைநூலில் எழுதியுள்ளது. மனிதராய் பிறந்தவர்களுள் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் எவரும் தோன்றியதில்லை. ஆயினும் விண்ணரசில் மிகச்சிறியவரும் அவரினும் பெரியவரே என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஞானத்தந்தை தூய சவேரியாருடைய அருட்காவலில் வாழ்ந்து வருகிற அன்பு நிறைந்த பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்பதை சுவைத்து பாருங்கள் என்று திருப்பாடல்கள் நமக்கு கற்றுத்தருகிறது. ஆண்டவருடைய பேரன்பையும் அவருடைய அளவற்ற இரக்கத்தையும் இந்த பலி வழியாக பெற்றுக்கொள்ளும் பொருட்டு நாம் எல்லோரும்
இந்த பலிபீடத்தின் முன்பாக ஒரே குடும்பமாக கூடி ஜெபிக்கிறோம். இந்த நாளினுடைய இறை வார்த்தைகள் ஆண்டவருக்குள் வாழ்வதற்காக மகிழ்ந்திருப்பதற்கான அழைப்பினை நமக்கு தருகின்றன. அன்பார்ந்தவர்களே, திருவருகை காலத்தில் 4 வாரங்களை நாம் கொண்டாடுகிறோம். ஒவ்வொரு வாரமும் ஒரு குறிப்பிட்ட செய்தியை மையப்படுத்தி நமக்கு சொல்லுகிறது. முதல் வாரம் எதிர்நோக்கின் வாரம் அல்லது நம்பிக்கையின் வாரம் என்று அழைக்கப்பட்டது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை அமைதியின் வாரம் என்று நாம் கொண்டாடினோம். இந்த வாரத்தினை மகிழ்ச்சியின் வாரம் என்று கொண்டாட இந்த வாரத்தினுடைய வாசகங்கள் நமக்கு அழைப்பு தருகிறது. வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அன்பின் ஞாயிறு என்றும் நாம் கொண்டாட இருக்கிறோம். அன்பார்ந்தவர்களை, இந்த நாளில் இந்த மகிழ்ச்சியின் ஞாயிறு அல்லது மகிழ்ச்சியின் வாரம் நமக்கு சொல்லுகிற செய்தி என்ன என்பதனை நாம் நினைத்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். விவிலியம் முழுக்க நமக்கு சொல்லுகிற ஒரு செய்தி, இழையோடு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், மனிதன் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதுதான். மனிதர்கள் மகிழ்வாக இருப்பதற்கு வேறு எங்கேயும் எதையும் தேட வேண்டியதில்லை. விவிலியத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வார்த்தைகளை வாசித்தாலே நீங்கள் மகிழ்வுக்கான வழிகளை தேடி கண்டுபிடித்து விடுகிறீர்கள் என்று பொருள்படுகிறது. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உதாரணத்திற்கு நாம் ஒரு சில காரியங்களை சொல்லலாம். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 16வது வசனத்திலே தூய பவுல் சொல்லுகிறார், எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள். இதுதான் நற்செய்தியினுடைய ஒட்டுமொத்த செய்தி, அல்லது விவிலியத்தினுடைய ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால், எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள். அது சாத்தியமா என்று நமக்கு தெரியவில்லை. ஆனால் பைபிள் நமக்கு கற்றுத்தருகிற பாடம், எப்போதும் மகிழ்ச்சியாக இருங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லுகிற போது அன்பு கட்டளையை கொடுக்கிறார். அப்படி கொடுத்துவிட்டு அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்ன? யோவான் நற்செய்தி 15வது அதிகாரம் 11வது வசனத்தில் நமக்கு குறிப்பிடுகிறார், என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் அது நிறைவு பெறவுமே இதை சொன்னேன் என்று சொல்லுகிறார். அதுபோலவே இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லுகிற இன்னொரு பகுதியில் யோவான் நற்செய்தி 16வது அதிகாரம் 22வது வசனத்திலே, உங்கள் மகிழ்ச்சியை உங்களிடத்திலிருந்து யாரும் பறித்து கொள்ள முடியாது என்று சொல்லுகிறார். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அப்படி என்றால் மகிழ்ச்சி அதுதான் இயேசுனுடைய செய்தி. இந்த உலகிற்கு இயேசு வந்ததே உங்களுக்கும் எனக்கும் மகிழ்ச்சியை கொடுப்பதற்காகத்தான். நீங்களும் நானும் இந்த வாழ்க்கையினுடைய பயணத்தில் படுகிற பாடுகள், துன்பங்கள், இவைகள் எல்லாவற்றிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் வந்தார். விடுதலை என்பதே மகிழ்ச்சி தான். நீங்கள் வெளிவருவது என்பதே மகிழ்ச்சி தான் என்பதை நாம் நினைத்து பார்க்கலாம். அப்படி என்று சொன்னால், நான் எப்போதும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறேன், அது மகிழ்ச்சியா? மகிழ்ச்சி இல்லையா? மகிழ்ச்சி என்பது வெளிப்புற சிரிப்பல்ல அன்பார்ந்தவர்களே, அது கடவுளுடைய மாட்சியின் அடையாளம், கடவுளுடைய படைப்பின் நிறைவு, கடவுளுடைய படைப்பின் பெருமை என்று நாம் நினைத்து பார்க்கிறோம். அதைத்தான் எசாயா இறைவாக்கினர் இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்டோம், மிக அழகாக நமக்கு வெளிப்படுத்துகிறார். எசாயா புத்தகம் 35வது அதிகாரம் 2வது வசனத்தினுடைய 2வது பகுதியை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஆண்டவரின் மாட்சியையும் நம் கடவுளின் பெருமையையும் அவர்கள் காண்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய மாட்சியையும் நம் கடவுளின் பெருமையையும் காண்பதற்கான வழி என்னவென்று சொன்னால், மகிழ்வாக இருப்பதுதான். நீங்கள் மகிழ்ந்திருந்தால் ஆண்டவருடைய மாட்சியை காண்பீர்கள். இல்லை, இன்னொரு வகையில் சொல்வதாக இருந்தது என்று சொன்னால், கடவுளுடைய மாட்சி என்பது நிறைவு, வெற்றி, கொண்டாட்டம். ஆகவே இந்த மாட்சியை, இந்த கொண்டாட்டத்தை நீங்கள் எங்கே காண்பீர்கள் என்று சொன்னால், மகிழ்ச்சியில் தான் அதை காணுகிறீர்கள். அதைத்தான் ஆண்டவருடைய வாக்கு நமக்கு இன்றைக்கு சிந்திக்க அழைப்பு தருகிறது. என் அன்பார்ந்தவர்களே, மகிழ்ச்சி என்பது படைப்பின் நிறைவு என்று சொல்லலாம், படைப்பின் ஒரு ஏக்கம் என்று சொல்லலாம்.
நீங்கள் யோசித்து பாருங்கள், படைப்பானது எப்போது முழுமை அடைகிறது? படைக்கப்பட்ட ஒவ்வொரு பொருளும் எப்போது நிறைவடைகிறது? அது மகிழ்ந்திருக்கிற போது தான் நிறைவடைகிறது. நீங்கள் யோசித்து பாருங்கள், ஒரு விதை மண்ணில் புதையுண்டு அப்படியே வேதனையை அனுபவிக்கிறது. இந்த விதையானது எப்போது அதனுடைய முழுமை அடைகிறது என்று சொன்னால், அது எப்போது செடியாகி மரமாகி பூ பூத்து காய் காய்த்து கனி கொடுத்து மீண்டும் விதையாகிறதோ அப்போதுதான் அது முழுமை அடைகிறது. அந்த முழுமையைத்தான் நாம் மகிழ்ச்சி என்று சொல்கிறோம். இந்த முழுமை அடைதலைத்தான் மகிழ்ச்சி என்று சொல்கிறோம், மாட்சி என்று சொல்கிறோம், இறைவனுடைய பெருமை என்று சொல்கிறோம். என் அன்பார்ந்தவர்களே, அதுபோலவே ஒவ்வொரு காரியத்தையும் சொல்ல முடியும். ஒரு ஓட்டப்பந்தயம், அதற்காக தயாரிக்கக்கூடிய ஒரு மாணவன் அந்த தயாரிப்பில் கடுமையான வேதனை அனுபவிக்கிறார், கடுமையான பயிற்சி மேற்கொள்கிறார். ஆனால் இந்த வேதனையும் பயிற்சியும் எப்போது முழுமை பெறுகிறது என்று சொன்னால், வெற்றி அடைகிற போது முழுமை பெறுகிறார். அந்த வெற்றி தான் மகிழ்ச்சி, அந்த வெற்றி தான் மாட்சி, அந்த மாட்சி தான் இறைவனுடைய பெருமை. ஒரு தாய் கருவுற்றிருக்கிறாள், அவர் குழந்தையை பெற்றெடுக்கிற போது வேதனை அனுபவிப்பது மட்டுமல்ல, அந்த குழந்தையை சுமக்கிற 10 மாதமும் அவள் படுகிற வேதனை, துன்பங்கள், பாடுகள் எல்லோரும் அறிந்தது தான். ஆனால் இது 10 மாதத்தினுடைய நிறைவு முழுமை எங்கே இருக்கிறது என்று சொன்னால், அந்த குழந்தையை பெற்றெடுக்கிற மகிழ்ச்சியில் தான் இருக்கிறார். ஆகவேதான் என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மனித வாழ்க்கையில் ஒவ்வொரு பயணமும் மகிழ்ச்சியில் தான் முடிவடைய வேண்டும். அப்படி முடிவடைகிற போதுதான் அங்கு இறைவனுடைய மாட்சியும் பெருமையும் இருக்கிறது என்பதை இறைவாக்கு நமக்கு கற்றுத்தருகிறது. இந்த முதல் வாசகத்தின் அடிப்படையிலே நாம் பார்க்கிற போது, எசாயா இறைவாக்கினர் துன்புறுகிற மக்களுக்கு மகிழ்ச்சியின் செய்தியை சொல்கிறார். எப்படி? வறண்ட நிலம் மகிழும், பாலைவனம் மலரும் என்று சொல்கிறார். ரொம்ப அற்புதமான வார்த்தைகள். இது எப்படி சாத்தியமாகும்? கடவுள் பூமியை படைக்கிற போது அது வெறுமையாக இருந்தது, அது ஒன்றுமில்லாமல் இருந்தது. கடவுளுடைய வார்த்தை செயலாற்றிய தொடங்கிய போது ஒளி உண்டாகுக உண்டானது. நிலங்கள் விளைச்சலை கொடுக்கட்டும், அது கொடுக்க ஆரம்பித்தது. இப்படி ஒவ்வொன்றும் தோன்றுக தோன்றுக என்று சொல்கிற போது கடவுளுடைய புது படைப்பு உருவானது. அதுபோலதான் எசாயா இறைவாக்கினர் சொல்கிறார், வறண்ட நிலம் மகிழும், பாலை நிலம் துளிர்விடும் என்று சொல்கிறார். அப்படி என்றால் என்ன? புது படைப்பு, மகிழ்ச்சி இந்த பூமியில் உண்டாகும். ஆகவே உங்களுடைய வாழ்க்கை பாலை நிலம் போல இருக்கலாம், துளிரில்லாதது போல இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய வாக்கு வருகிற போது அது மாறும் என்பதுதான் மக்களுக்கு சொல்லப்படுகிற மிக முக்கியமான செய்தி. அன்பார்ந்தவர்களே, நீங்கள் பாருங்கள், ஒன்றுமில்லாத இடத்தில் வளம் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்பிக்கை இல்லாத இடத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் தளர்ந்த கைகள் உறுதி பெறுகின்றன, தள்ளாடும் முழங்கால்கள் வலிமை பெறுகின்றன. பார்வையற்றோர் பார்ப்பர், காது கேளாதோர் கேட்பர், ஊனமுற்றோர் துள்ளி குதிப்பர், வாய் பேசாதோர் பேசுவர். இதெல்லாம் இறைவாக்கினர் சொல்லுகிற வார்த்தைகள். அன்பார்ந்தவர்களே, இதெல்லாம் புது படைப்பு, மகிழ்ச்சி. இதுவரையிலும் இல்லாத ஒன்று உருவாகிறது என்று ஆண்டவருடைய வாக்கு சொல்கிறது. அப்படி என்று சொன்னால் மொத்தத்தில் மகிழ்ச்சி என்பது மனித இயல்பின் நிறைவு. அன்பார்ந்தவர்களே, அதைத்தான் கடவுளுடைய மாட்சி என்று முதல் வாசகம் சொல்கிறார். இந்த இரண்டாவது வாசகத்தின் அடிப்படையிலே நாம் பார்க்கிற போது மகிழ்ச்சியாக இருக்கணும்னா என்ன செய்யணும்? தூய பவுல் மிக அற்புதமாக இதனை நமக்கு வெளிப்படுத்துவதை, யாக்கோபு திருமுகத்திலே வெளிப்படுத்துவதை நாம் வாசிக்க கேட்டோம். யாக்கோபு இதனை நமக்கு சொல்லுகிற பகுதியாக நாம் நினைத்து பார்க்கிற போது, அன்பார்ந்தவர்களே, மகிழ்ச்சி ஒரு நாளில் வருவதல்ல. கடையில் போய் ஒரு பொருளை வாங்கினோடனே கிடச்சிடுச்சு அப்படிங்கிறது இல்லை. பொருளை வாங்கலாம், எதையாவது வாங்கி நம்ம வச்சுக்கிடலாம். ஆனால் மகிழ்ச்சியை ஒரு நாளில் வாங்கிட முடியாது. மகிழ்ச்சி என்பது அது ஒரு தொடர் பயணம் என்று சொல்கிறார். இந்த தொடர் பயணத்திற்கு ஒரு உதாரணத்தை சொல்கிறார். என்ன உதாரணம்? ஒரு பயிரிடுகிறவனை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், ஒரு விவசாயியை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அவன் 5 காரியங்களை நமக்கு சொல்வதாக யாக்கோபு கற்றுத்தருகிறார். என்ன செய்தியெல்லாம்? முதல் செய்தி, நீங்கள் பொறுமையோடு இருங்கள். மகிழ்ச்சி வேண்டும் என்று சொன்னால் பொறுமையோடு இருக்க வேண்டும்.
அன்பார்ந்தவர்களே, விதைத்தவுடன் கனிகள் வந்து விடுவதில்லை. ஒரு பெரிய பொறுமையில் இருக்க வேண்டும். இரண்டாவது, நீங்கள் காத்திருக்க வேண்டும் என்று சொல்கிறார். விதைத்து விட்டவன் மழைக்காக காத்திருக்கிறான். அதுபோல மகிழ்ச்சி நீங்கள் காத்திருந்து தான் பெற முடியும். மூன்றாவது, யாக்கோபு சொல்கிறார், நீங்கள் நம்பிக்கையோடு இருங்கள். விதை பூமிக்குள் ஊன்றிவிட்டோம், அது முளைக்கும் என்று நம்ப வேண்டும். ஊன்றிட்டோம், அது செத்து போச்சா உயிரோடு இருக்கா தெரில. ஆனால் யாக்கோபு நீங்கள் நம்பிக்கையோடு இருங்கள் என்று சொல்கிறார். நான்காவது, உங்களுடைய உள்ளங்களை உறுதிப்படுத்துங்கள். நிலத்தில் விதைத்து விட்டவன் நிலத்தில் வரக்கூடிய பயிர்கள் உறுதிப்படுத்தப்படுவது முன்பாக தன் உள்ளத்தில் அதை விதைக்கிறான், தன் உள்ளத்தில் அதை உறுதிப்படுத்துகிறான். ஆகவே உள்ளத்தில் உறுதிப்படுத்திய பிறகுதான் அந்த மகிழ்ச்சியை உருவாகிறார். அன்பார்ந்தவர்களே, தூய யாக்கோபு கடைசியாக ஒரு வசனம் சொல்கிறார், நீங்கள் இறைவாக்கினரை முன்மாதிரியாக கொள்ளுங்கள். எல்லாத்துக்கும் மேலே ஒரு விவசாயி சொல்லிட்டு கடைசியா நீங்கள் இறைவாக்கினரை முன்மாதிரியாக கொள்ளுங்கள். இறைவாக்கினர்கள் என்ன சொல்கிறார்கள்? துன்பத்தின் ஊடாகவே ஆண்டவருடைய வார்த்தை அறிவித்தார்கள். ஆனால் அவர்களுடைய மகிழ்ச்சியை யாரும் எப்போதும் பறித்து கொள்ள முடியவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்று சொன்னால் இறைவாக்கு வழியாக மகிழ்ச்சி நமக்கு இப்படியாக கிடைக்கும் என்று சொல்லுகிறது. ஆகவே துன்பத்திற்குள் கடவுளை தன் உள்ளத்தில் நிலைத்து கொள்கிற ஒரு மனிதன் அந்த மகிழ்ச்சியை கண்டடைகிறான் என்பதை இரண்டாவது வாசகம் நமக்கு சொல்கிறது. இந்த நற்செய்தி வாசகம் நமக்கு அழகான ஒரு செய்தியை சொல்கிறது. அன்பார்ந்தவர்களே, திருமுழுக்கு யோவான் சிறையில் இருக்கிறார். சிறையில் இருந்தாலும் அவருடைய மனதை யாரும் சிறைப்படுத்த முடியவில்லை. நற்செய்தி அறிவிக்கப்படுகிறதா? மீட்பர் வந்து விட்டாரா? மெசியாவினுடைய செய்திகள் எப்படி இருக்கிறது? இதையெல்லாம் அவர் கேள்விப்பட்டு கொண்டே இருக்கிறார். சிறைதான், மனதை சிறைப்படுத்த முடியவில்லை. அவருடைய உள்ளத்தை யாரும் சிறைப்படுத்த முடியவில்லை. ஆகவே தன்னுடைய தூதர்களை அனுப்பி கேட்கிறார், ஐயா நீர்தானா, வர வேண்டியவர் வேறு யாருமா என்று இயேசுவிடத்தில் கேட்கிற போது இயேசு அவர்களுக்கு சொல்லுகிற பதில் என்ன? என்னை தயக்கமின்றி ஏற்றுக்கொள்வோர் பேறு பெற்றோர். அப்படி என்று சொன்னால் என்ன பொருள்? கடவுளை நம்முடைய எதிர்பார்ப்புகளுக்கு உள்ளாக அல்ல, கடவுள் செயல்படும் முறையை ஏற்கிற மனமே மகிழ்ந்திருக்கும் என்று சொல்கிறார். கடவுள் செயல்படுகிற முறையை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள் என்று சொன்னால் மகிழ்வாக இருப்பீர்கள். நீங்கள் விரும்புவது போல, நீங்கள் நினைப்பது போல, நாம் நினைப்பது போல கடவுளை நமக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வதல்ல. கடவுள் என்ன விரும்புகிறாரோ, என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை ஏற்றுக்கொள்ளுகிற போது நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி உண்டாகும் என்பது ஆண்டவர் இயேசு தூய திருமுழுக்கு யோவானுடைய சீடர்களுக்கு சொல்லி அனுப்புகிற முதல் செய்தியாக பார்க்கிறோம். இரண்டாவதாக நீங்கள் பாருங்கள், அவர்களிடத்தில் அவர் இயேசு என்ன சொல்லுகிறார்? நீங்கள் கண்டதையும் கேட்டதையும் போய் அவரிடம் அறிவியுங்கள் என்று சொல்கிறார். கண்டதையும் கேட்டதையும் அறிவியுங்கள். மகிழ்ச்சி என்பது தன்னகத்தில் வைத்துக் கொள்வதல்ல, பிறருக்கு பகிர்வது. ஆகவே ஒரு மகிழ்ச்சி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எப்போது உண்டாகும் என்று சொன்னால் நீங்களே வைத்துக் கொள்வதில் அல்ல, பகிர்வதில் இருக்கிறார். அதனால தான் திருத்தூதர்கள் நற்செய்தி அறிவிக்கிற போது நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் அறிவிக்காமல் எங்களால் இருக்க முடியாது. எரேமியா இறைவாக்கினர் சொல்கிறார், ஆண்டவரே உம்முடைய நற்செய்தி அறிவிக்க கூடாது என்று நினைக்கிறேன், ஆனால் அது நாடி நரம்பெல்லாம் ஊடுருவி நிற்கிறது, என்னால் அறிவிக்காமல் இருக்க முடியாது என்று சொல்கிறார். என்ன பிள்ளைகளே, அப்படிப்பட்ட நற்செய்தியின் மகிழ்ச்சியை நாம் காண வேண்டும். அது பகிர்தலின் வழியாக உண்டாகிறது. கடைசியாக நற்செய்தி வாசகம் நமக்கு சொல்லுகிற மூன்றாவது செய்தி என்னவென்று சொன்னால், சீடர்களை அனுப்பிவிட்டு இயேசு தன்னுடைய சீடர்களிடத்தில் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், திருமுழுக்கு யோவானை குறித்து பெருமையாக பேசுகிறார். எப்படி பெருமையாக பேசுகிறார்? பெண்களில் பிறந்தவர்களில் திருமுழுக்கு யோவானைப் போல யாருமே இல்லை என்று சொல்கிறார். அப்படி என்று சொன்னால் இயேசு சிறியவரா? இயேசுதான் பெரியவர். அவரை குறித்து தான் திருமுழுக்கு யோவான் அறிவிக்கவே வந்தார். ஆனாலும் இயேசுனுடைய வார்த்தைகள் திருமுழுக்கு யோவானை உயர்த்தி சொல்லுகிற போது இயேசுனுடைய மதிப்பு கூடுகிறது. நீங்கள் உங்களோடு வாழுகிறவர்களை உயர்வாக எண்ணுகிற போது, மதிப்பாக நடத்துகிற போது உங்களுடைய மகிழ்ச்சியை உங்களிடத்திலிருந்து பறிக்க முடியாது. அதுதான் இயேசு சொல்லுகிற செய்தி. என் அன்பு பிள்ளைகளே, திருவருகை காலம் மகிழ்வின் காலம். இந்த வாரம் மகிழ்வின் செய்திகளை நமக்கு தருகிறது. வெளிப்புற மகிழ்ச்சி அல்ல, ஆண்டவரில் மகிழ்ந்திருப்பது, அவர் தருகின்ற வார்த்தைகளை தியானிப்பதில் மகிழ்ந்திருப்பது,
அதன் வழியாக நம்முடைய வாழ்க்கைக்கான எல்லா மகிழ்வையும் பெறுவது என்பதையே இந்த நாளினுடைய வாசகங்கள் வெளிப்படுத்துகிறது. சிந்திப்போம். ஆமென். எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுவோம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். போந்தியு பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் மகிழ்ந்திருக்க வேண்டும் என்பதையே விவிலியம் நமக்கு கற்றுத்தருகிறது. ஆண்டவருக்குள் மகிழ்ந்திருப்போம் என்கிற சிந்தனையில் நம்முடைய மகிழ்ச்சிக்கான ஆசீர்வாதங்களை கேட்டு ஆண்டவருடைய பாதத்தில் ஜெபிப்போம். நல் மெய்ப்பரே எம் இறைவா, திரு அவையை வழி நடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் அனைவரும் நன்றியோடு கூடிய இறை வேண்டலில் தாங்கள் பெற்றுக்கொண்ட மகிழ்வையும் இறை அமைதியையும் பிறரோடு பகிர்ந்து கொள்ளும் வல்லமை மிகுந்த இறை சமூகத்தை உருவாக்கிட அருள் புரிய வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பகிர்ந்து வாழ அழைக்கும் இறைவா, எம் நாட்டு தலைவர்கள் நாட்டை வளப்படுத்தும் திட்டங்களையும் பொருளாதாரத்தையும் மக்களுக்கு பகிர்ந்தளித்து நாட்டின் வளர்ச்சியில் கவனம் செலுத்தி நல்லாட்சி புரிந்திட தேவையான ஞானத்தை பொழிந்திட வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல் மெய்ப்பரே எம் இறைவா, நாங்கள் அனைவரும் எங்கள் வாழ்வாளும் செயலாலும் பகிர்ந்தளித்து வாழ்ந்து பிறக்க இருக்கும் இயேசு பாலனின் அமைதியையும் மகிழ்வான வாழ்வையும் மீண்டும் பெற்று வாழ்ந்திட வரமருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம்மை தேடி வரும் பாலனே, வரப்போகும் கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை வெறும் வெளி ஆடம்பர நிகழ்வாக கருதாமல் ஆன்மீக தயாரிப்பில் கவனத்தை செலுத்தி எவ்வித வேறுபாடும் இன்றி உமது பிறப்பின் செய்தியை நற்செய்தியாக்கி சான்று பகர்ந்திட அருள் புரிய வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக கண்களை மூடி கரங்களை குவித்து ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நாம் ஜெபிப்போம். எங்கள் வாழ்வும் வழியுமான இறைவா, உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, உமது அன்புக்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். நீர் தருகின்ற மகிழ்வான வாழ்வுக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். எத்தனையோ பேர் தங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்வை தொலைத்தவர்களாக இருக்கிற போது, ஆண்டவரே, நாங்கள் உம்மை தேடி வந்து இந்த ஆலயத்தில் கொண்டாடுகிற மகிழ்ச்சியை நீர் எங்களுக்கு தந்தீரே, அதற்காய் உமக்கு நன்றி கூறுகிறோம். கடந்த நாட்களிலே எங்களுடைய பேராலய திருவிழாவை சிறப்பாக கொண்டாடுவதற்கு, நாங்கள் மகிழ்ந்திருப்பதற்கு, அதன் வழியாக ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு நீர் வாய்ப்பு தந்தீரே, அதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் வேண்டும், மகிழ்ச்சி வேண்டும், சமாதானம் வேண்டும் என்று எத்தனையோ நிலைகளில் உம்மை நோக்கி ஏறெடுத்து ஜெபிக்கிற பிள்ளைகளை நீர் கண்ணோக்குவீராக. இந்த தேர்விலே வெற்றி பெற்று விட்டால், நல்ல மதிப்பெண்கள் எடுத்து விட்டால் நான் மகிழ்வாக இருப்பேன். இந்த வேலை எனக்கு கிடைத்து விட்டால் ஆண்டவரே நான் மகிழ்வாக இருப்பேன். திருமண காரியங்கள் நல்ல முறையில் நடைபெற்று விட்டால் ஆண்டவரே நான் மகிழ்ந்திருப்பேன்.
என் குடும்பத்திலே இருக்கக்கூடிய கவலைகள், பிரச்சனைகள் மாறிவிட்டதென்றால் ஆண்டவரே நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். இதோ நான் விரும்புகிற காரியங்கள் என் குடும்பத்திலே நடைபெற வேண்டும். வேலைக்கு போவதற்கு, வெளிநாடு செல்வதற்கு, வீடு கட்டுவதற்கு, இடம் வாங்குவதற்கு என்று பல காரியங்களை உமது பாதத்தில் வைத்து மன்றாடுகிற போது அவையெல்லாம் சாத்தியமாகிவிட்டது என்று சொன்னால் ஆண்டவரே நான் மகிழ்ந்திருப்பேன். இப்படியாக எங்களுடைய தேவைகளை முன்னிட்டு வருகிற மகிழ்ச்சி என்று நாங்கள் சொல்லுகிறோம். ஆண்டவரே, அவர்கள் என்னை புரிந்து விட்டால், என்னை ஏற்றுக்கொண்டு விட்டால், என் கணவன் என்னை புரிந்து கொண்டால், என் மனைவி நான் சொல்வதை புரிந்து கொண்டால் என்னுடைய குடும்பத்திலே மகிழ்ச்சி வந்துவிடும் என்று நாங்கள் நினைக்கிறோம். இப்படியாக மகிழ்ச்சி ஒன்றின் தேவைகள் வழியாக, ஒரு நபருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் வழியாக எங்களுக்கு கிடைத்துவிடும் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவரே, இதோ உலகம் தர முடியாத மகிழ்ச்சியை நான் உங்களுக்கு தருவேன் என்கிற அளவில் இந்த நாளில் எங்களோடு நீர் பேசியிருக்கிறேன். உன் வாழ்க்கை வறண்டு கிடக்கிறதா? பாலை நிலம் போல் இருக்கிறதா? வறண்ட நிலத்தில் நீரூற்று பொங்கும், பால் வெளி மகிழும் என்று எங்களுக்கு வாக்கு தருகிறேன். ஆண்டவரே, எங்களுடைய மகிழ்ச்சியை எங்களிடத்திலிருந்து யாரும் பறித்து கொள்ள முடியாது என்று எங்களுக்கு சொல்லுகிறீர். நீ தருகிற மகிழ்ச்சி எங்களுள் நிறைவு பெற வேண்டும் என்பதற்காகவே இதை எங்களுக்கு சொல்லுகிறீர். இந்த நாளிலே மகிழ்வான வாழ்வுக்காக உம்மை நோக்கி ஏறெடுத்து ஜெபிக்கிற, கண்ணீரோடு கூட தங்களுடைய வாழ்க்கையின் தேவைகளை உமது பாதத்தில் வைக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. என் மகனே நீ அஞ்சாதே, என் மகளே நீ அஞ்சாதே, இதோ நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று எங்களுக்கு வாக்கு தருகிறீரே. இதோ நான் உங்களுக்கு சமாதானத்தை தருகிறேன், நான் உங்களுக்கு மகிழ்வை தருகிறேன். இதோ அந்த மகிழ்ச்சியை நான் உனக்கு தருவதற்காக இந்த நாட்களில் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று எங்களுக்கு வாக்கு தருகிறேன். அதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, நீரே மகிழ்ச்சி, உம்மிலே மகிழ்ச்சி இருக்கிறது. உமது வார்த்தையே எங்களுக்கு மகிழ்ச்சி தருகிறது. நலமளிக்கிற மருந்து, நலமளிக்கிற வார்த்தைகள், நலமளிக்கிற மகிழ்ச்சி நிறைந்த செயல்கள் எல்லாம் உம்மிடத்திலே குவிந்து கிடக்கிறது. ஆனால் ஆண்டவரே, நாங்கள் பொருட்களில், நபர்களில், இடங்களில் தேடிக்கொண்டிருக்கிறோம். உம்மிலே தேடுகிற போது நாங்கள் பெறுகிற அந்த உள்ளார்ந்த மகிழ்ச்சி இந்த உலகத்தில் நாங்கள் வேண்டுகிற எல்லா மகிழ்வையும் தருகிறது. உள்ளத்தில் உம்மை காணாத மகிழ்ச்சியினால் எந்த ஒரு பயனும் இல்லை. ஆகவே ஆண்டவரே, உள்ளத்தில் நீர் தருகிற மகிழ்ச்சிக்காக இந்த வேளையிலே ஜெபிக்கிறோம். எங்களை ஆசீர்வதி, எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. உம்மை தேடுகிற, உமது வார்த்தைகளை வாசிக்கிற, உமது வார்த்தைகள் எங்களுக்கு சுட்டி காட்டுகிற வழிபாடுகளில் பங்கெடுக்கிற அந்த மகிழ்ச்சி எங்களுக்கு தார். ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரமானாலும் பரவாயில்லை, என் ஆண்டவரை நினைவாமல், என் ஆண்டவருடைய ஆலயம் தேடாமல், அவருடைய வார்த்தைகளை வாசிக்காமல் நான் இருக்கப் போவதில்லை. ஏனென்றால் என் மகிழ்ச்சிக்கான எல்லா சக்தியும் அந்த வார்த்தையில் தான் இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தை எங்களுக்கு தருவீராக. இந்த வேளையில செபிக்கிறோம். எல்லா பிள்ளைகளையும் ஆசுவோம், எல்லோரையும் மகிழ்ச்சியால் நிரப்போம், உள்ளத்திலான மகிழ்ச்சியால் நிரப்போம். மற்றவை எங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். அதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆசீர்வதியும் ஐயா. இந்த காலை பொழுதில் இந்த திருப்பலியிலே கலந்து கொள்கிற எல்லா உள்ளங்களிலும் மகிழ்ச்சி பொங்கட்டும். நான் மகிழ்ந்திருக்கிறேன், நான் நிறைவாக இருக்கிறேன், என்னை ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார், எனக்கு எந்த குறையும் இல்லை. ஏனென்றால் எனக்கான குறையை போக்குகிறவர் அவர். என் கவலைகளை எல்லாம் அவரிடத்தில் விட்டு விடுகிறேன். ஏனென்றால் அவர் என் மேல் கவலை கொண்டவராய் இருக்கிறார். நான் மகிழ்வற்றிருந்தேன் என்று சொன்னால் என் பிள்ளை மகிழ்ச்சியா இல்லாமல் இருக்கிறதே என்று அவர்தான் கவலை கொள்ளுகிறார். ஆகவே அந்த ஆண்டவரிடத்திலே நான் என் கவலைகளை எல்லாம் விட்டு விடுகிறேன், என் மனப்பாரங்களை எல்லாம் விட்டு விடுகிறேன், என் குடும்பத்தின் சுமைகளை எல்லாம் விட்டு விடுகிறேன், என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் எதிர்பார்க்கக்கூடிய எல்லாவற்றையும் என் ஆண்டவரிடத்தில் ஒப்படைத்து விடுகிறேன் என்று சொல்லி இந்த வேளையில் செபிக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதி. ஆண்டவரை ஆசீர்வதி. எங்கெங்கு பயணப்பட்டாலும் எல்லோரையும் ஆசீர்வதி. என்னென்ன வேலை செய்து கொண்டிருந்தாலும் எல்லோரையும் ஆசீர்வதி. என்னென்ன தேவைகளுக்காக மன்றாடுகிறார்கள் எல்லாத்தையும் ஆசீர்வதி. மகிழ்வால் நிரப்போம். உமது வார்த்தைங்கிற மகிழ்வால் எங்களை வழிநடத்தும். இந்த வாரத்தின் இந்த மகிழ்ச்சியின் செய்தி எங்களோடு கூட இருப்பதாக, நாங்கள் பெற்றுக்கொண்ட மகிழ்ச்சியை மற்றவர்களுக்கு வழங்குகிறவர்களாக மாறுவோமாக. திருமுழுக்கு யோவான், பெண்களில் பிறந்தவர்களில் அவரை போல் யாருமே இல்லை என்று இயேசு சொன்னார். இயேசுவை விடவும் பெரியவர் இல்லை. ஆனால் அவரே திருமுழுக்கு யோவானை புகழ்ந்து பேசினார்.
நாங்களும் மற்றவர்களை பாராட்டி புகழ்ந்து மதிப்புக்குரியவர்களாக நடத்துகிற போது எங்கள் மகிழ்ச்சி இன்னும் அதிகமாகும் என்பதை அது வெளிப்படுத்துகிறார். ஆண்டவரே, எங்கள் மகிழ்ச்சியை அதிகமாக்கும், எங்களுள் நீர் செயலாற்றும், எங்களை வழி நடத்தும். என் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். ஏழை கைம்பெண்ணின் காணிக்கை ஓர் என் எளிய இதயம் தருகின்றேன். ஏற்றிடுவாய் எந்த நேசுதேவா, மாற்றிடுவாய் எந்த நேசுநாதா. ஏழை கைம்பெண்ணின் காணிக்கை போல் என் எளிய இதயம் தருகின்றேன். ஏற்றிடுவாய் இந்த நேசுதேவா, மாற்றிடுவாய் என்னை இயேசுநாதா. பொன்னில்லை பொருளில்லை என்னிடத்தில், என் உள்ளம் படைத்தேன் உன்னிடத்தில். பொன்னில்லை பொருளில்லை என்னிடத்தில், என் உள்ளம் படைத்தேன் உன்னிடத்தில். உண்மைக்கு சாட்சியாய் விளங்கிடவே, சாட்சியாய் விளங்கிடவே, உன் கரம் பற்றியே நடந்திடுவே, உன் கரம் பற்றியே நடந்திடுவே. ஏழை கைம்பெண்ணின் காணிக்கை போல் என் எளிய இதயம் தருகின்றேன். ஏற்றிடுவாய் எந்த இயேசுதேவா, மாற்றிடுவாய் என்னை இயேசுநாதா. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் இறைப்பற்றின் பலிப்பொருளை இடைவிடாது உமக்கு பலியாக ஒப்பு கொடுக்கின்றோ. நீர் நிறுவிய தூய மறை நிகழ்வுகளை காணிக்கை நிறைவேற்றி உமது மீட்பு எங்களில் ஆற்றலுடன் செயல்பட செய்வதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகிறோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது
மெய்யாகவே தகுதி நீதியுமாகும், எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். இறைவாக்கினர் அனைவரின் திருவுரைகள் கிறிஸ்துவை முன்னறிவித்தன. சொல்லற்கரிய அன்புடன் கன்னித்தாய் அவரை தம் திருவயிற்றில் தாங்கினார். அவர் வரவிருக்கிறார் என யோவான் அறிவித்தார். வந்தபின் அவரை சுட்டி காட்டினார். நாங்கள் விழிப்போடு வேண்டுவதையும் அக்களிப்போடு தமது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறைபொருளை முன்னரே மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்க எமக்கு அருளினார். ஆகவே வானகணிகளோடு வந்து சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து ஒரே குரலில் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் வரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர் அருட்தந்தை மோட்சராஜன், ஏனைய ஆயர்கள், எல்லா திருநிலையினர், இன்னும் அனைவருடனும் நாங்கள் இன்னும் உம்முடைய திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொடுக்கிற எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவன் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருடலத்துமை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக.
உயிராக எனில் வாரும் இறைவா, என் உள்ளத்தில் உறவாடவா. அன்பான அருளான தலைவா, என் ஆன்மாவில் மகிழ்ந்தாடவா. விழும்போதெல்லாம் கரமாகவா, எழும்போதெல்லாம் வாழ்வாகவா. வழியெங்குமே ஒளியாகவா. என் வாழ்வை வளமாக்கவா. ஆண்டவரின் உடலினை உணவாய் உண்டிடுவோம். கிறிஸ்துவே என்னில் வாழ்கின்றார் என்றே முழங்கிடுவோம். ஆண்டவரின் உடலினையே உணவாய் உண்டிடுவோம். கிறிஸ்துவை என்னில் வாழ்கின்றார் என்றே முழங்கிடுவோம். என்றே முழங்கிடுவோம். உயிராக எனில் வாரும் இறைவா, என் உள்ளத்தில் உறவாடவா. அன்பான அருளான தலைவா, என் ஆன்மாவில் மகிழ்ந்தாடவா. நிலையில்லா என் வாழ்வில் நிலையாய் வாழ என்னில் வா. நிறைவாழ்வு தருகின்ற உணவாய் என்னில் வாழ்ந்திடவா. நிலையில்லா என் வாழ்வில் நிலையாய் வாழ என்னில் வா. நிறைவாழ்வு தருகின்ற உணவாய் என்னில் வாழ்ந்திடவா. என்னை தேடியே வரும் தெய்வமே, உன்னில் வாழவே நான் வாழ்கிறேன். உன்னின் மூல என்னில் பயிர அருளைத்தாருமே, அருளைத்தாருமே, அருளைத்தாருமே. ஆண்டவரின் உடலினையே உணவாய் உண்டிடுவோம். கிறிஸ்துவே என்னில் வாழ்கின்றார் என்றே முழங்கிடுவோம். ஆண்டவரின் உடலினையே உணவாய் உண்டிடுவோம். கிறிஸ்துவை என்னில் வாழ்கின்றார் என்றே முழங்கிடுவோம். என்றே முழங்கிடுவோம். உயிராக எனில் வாரும் இறைவா, என் உள்ளத்தில் உறவாடவா. அன்பான அருளான தலைவா, என் ஆன்மாவில் மகிழ்ந்தாடவா. நிதமாக நிலையாக உன்னில் நானும் இணைந்திடவே. உயிராக உறவாக என்னில் நீயும் கலந்திடவா. மிதமாக நிலையாக உன்னில் நானும் இணைந்திடவே. உயிராக உறவாக என்னில் நீயும் கலந்திடவா. மன்னா உண்டும் அழிந்தார்களே, உம்மை உண்டால் அழிவில்லையே. உம்மை என்றும் பிரியாதிருக்க அருளைத்தாருமே, அருளைத்தாருமே, அருளைத்தாருமே. உயிராக எனில் வாரும் இறைவா, என் உள்ளத்தில் உறவாடவா. அன்பான அருளான தலைவா, என் ஆன்மாவில் மகிழ்ந்தாடவா. விழும்போதெல்லாம்
கரமாகவா, எழும்போதெல்லாம் வாழ்வாகவா, வழியெங்குமே ஒளியாகவா, என் வாழ்வையே வளமாக்கவா. உடலினையே உணவாய் உண்டிடுவோம், கிறிஸ்துவின் வாழ்கின்றார் என்றே முழங்கிடுவோம். ஆண்டவரின் உடலினையே உணவாய் உண்டிடுவோம், கிறிஸ்துவை என்னில் வாழ்கின்றார் என்றே முழங்கிடுவோம், என்றே முழங்கிடுவோம். உயிராக என்னில் வாரும் இறைவா, என் உள்ளத்தில் உறவாடவா. இயேசுவே, என்றும் என்னோடு உறவாடவே, நீ இன்றி ஒன்றில்லையே, இங்கு நீதாமே எல்லையே. எதில் வாரும் என் இயேசுவே, வீட்டினில் என் இன்ப பாட்டினிலே உன் நாமம் நான் பாட என் உள்ளம் நீர் வாருமே. என் அன்பு தாயாக என் நாளும் என்னை காக்கவே, என் சொந்தம் நீயாக என் வாழ்வும் நீயாகவே. எழுந்து வா, தேடும் அமைதி தா, தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தா. உன்னை அழைத்தேன், உயிர் கொடுத்தேன், உறவை தேடியே. எதில் மாறும் என் இயேசுவே, என்றும் என்னோடு உறவாடவே, நீ இன்றி ஒன்றில்லையே, இங்கு நீதாமே எல்லையே. எனில் வாரும் என் இயேசுவே. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தியருளும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டியருளும், கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரே என்னை கழுவியருளும், கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றியருளும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாய் தருளும், உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும், தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்தருளும். ஆமென். ஞாயிறு அறிக்கை. இன்று திருவருகை கால 3ஆம் ஞாயிறு. இவ்வார அறிவிப்புகள். இவ்வழிபாட்டில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நம் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் நல்வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வருகிற 10ஆம் தேதி புதன்கிழமை
மாலை 6 மணி முதல் கடந்த 10ஆம் தேதி புதன்கிழமை மாலை 6 மணி முதல் கிறிஸ்து பிறப்பு கீத ஆராதனை, அதாவது கேரல்ஸ் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்தந்த மண்டல பகுதிகளில் கீத ஆராதனை நடைபெறுகிற போது அந்த பகுதிகளில் உள்ள மண்டல பொறுப்பாளர்கள் மற்றும் அன்பிய பொறுப்பாளர்கள் பங்கு அலுவலகம் வந்து அருட்தந்தையர்களை அழைத்து செல்ல வேண்டும். மேலும் உங்கள் பகுதியில் அருட்தந்தையர்களோடு இணைந்து செல்வதற்கு பாடகர் குழு மற்றும் கிறிஸ்துமஸ் தாத்தா வேடமணியக்கூடிய நபர்களை நீங்களே ஏற்பாடு செய்யும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இந்த வாரத்தில் கிறிஸ்து பிறப்பு கீத ஆராதனை கால அட்டவணை பின்வருமாறு மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. அருட்பணியாளர் மிக்கேல் சாமி அவர்கள் தலைமையில் டிசம்பர் 10 முதல் 12ஆம் தேதி வரை, புதன் முதல் வெள்ளிக்கிழமை வரை எஸ்ஐயா மண்டலத்தில் நடைபெறும். அருட்பணியாளர் அற்புத ஜோசப் ஹெஜ்ஜியன், அருட்பணியாளர் மார்டின் அவர்கள் தலைமையில் 10ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி புதன் வியாழன் ஆகிய நாட்களில் ஆமோஸ் மண்டலமும், 12ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி முடிய வெள்ளி சனி ஆகிய நாட்களில் மீகா மண்டலமும், அருட்பணியாளர் அற்புத ஜோசப் அவர்கள் தலைமையில் 15ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை திங்கள் முதல் செவ்வாய் வரை யோனா மண்டலமும், அருட்பணியாளர் மிக்கேல் சாமி தலைமையில் 15, 16 ஆகிய நாட்களில் எசேக்கியேல் மண்டலமும், அருட்பணியாளர் அற்புத ஜோசப் அவர்கள் தலைமையில் 17ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரை புதன் முதல் வெள்ளி வரை தானியேல் மண்டலமும், அருட்பணியாளர் மிக்கேல் சாமி அவர்கள் தலைமையில் 17ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை செக்கரியா மண்டலத்திலும், 20ஆம் தேதி அன்று அருட்பணியாளர் மிக்கேல் சாமி அவர்கள் தலைமையில் ஒசேயா மண்டலமும், 20ஆம் தேதி அன்று அருட்பணியாளர் அற்புத ஜோசப் அவர்கள் தலைமையில் எரேமியா மண்டலத்திலும் கேரல்ஸ் நடைபெறும். வருகிற 20ஆம் தேதி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு பணி நிறைவு பெற்றோர் பேரவை சார்பாக கிறிஸ்து பிறப்பு பெருவிழா மற்றும் சமபந்தி விழா நமது பேராலய வளாகத்தில் நடைபெறும். அனைவரும் கலந்து கொள்ள அழைக்கப்படுகிறீர்கள். வருகிற 20ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 4 மணிக்கு டக்கரமாள்புரம் தரிசன பூமி திருநெல்வேலியில் வைத்து கிறிஸ்தவ நல்லெண்ணெய் இயக்கம் நடத்துகிற மனிதநேய மகத்துவ கிறிஸ்துமஸ் பெருவிழா 2025 நமது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் நடைபெற இருக்கிறது. அனைவரும் கலந்து கொள்ள அழைக்கப்படுகிறீர்கள். இது குறித்த விவரம் தகவல் பலகையில் போடப்பட்டுள்ளது. வருகிற 24ஆம் தேதி புதன்கிழமை இரவு 11:30 மணிக்கு கிறிஸ்து பிறப்பு கீத ஆராதனையும், அதனைத் தொடர்ந்து 11:45 மணிக்கு கிறிஸ்து பிறப்பு பெருவிழா திருப்பலியும் நடைபெறும். வருகிற 25ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று கிறிஸ்து பிறப்பு பெருவிழா நாளில் காலை 7:30 மணி, காலை 9:30 மணி மற்றும் மாலை 6 மணிக்கும் சிறப்பு திருப்பலிகள் நடைபெறும். வருகிற 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திருக்குடும்ப திருவிழாவும் மாசில்லா குழந்தைகள் விழாவும் நடைபெறும். அந்த நாளில் திருப்பலி நிறைவில் குழந்தைகளுக்கு சிறப்பு ஜெபம் செய்யப்பட்டு
அர்ச்சிக்கப்படுவார்கள். திருப்பலி முடிந்தவுடன் திருமண வாழ்வில் 50 ஆண்டு பொன் விழா, 25 ஆண்டு வெள்ளி விழா கொண்டாடுகிற தம்பதியர்களுக்கு வாழ்த்து கூட்டம் நடைபெறும். முன்னதாக அத்தம்பதியினர் திருப்பலியில் முழுமையாக கலந்து கொள்ள வேண்டும். இந்த விழாவை முன்னிட்டு திருமண வாழ்வில் பொன் விழா மற்றும் வெள்ளி விழா கொண்டாடும் தம்பதியினர் தாங்கள் இணைந்து எடுத்துக்கொண்ட புகைப்படங்களை பங்கு அலுவலகத்தில் கொடுத்து பதிவு செய்து கொள்ள கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். கத்தோலிக்க நற்செய்தி குழுவின் ஏற்பாட்டில் உபவாச ஜெபம் வருகிற ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணி முதல் மாலை 4:30 மணி வரை தூய அந்தோணியார் மறைமாவட்ட திருத்தல வளாகத்தில் நடைபெறும். கிறிஸ்து பிறப்பின் யூபிலி 2025 முன்னிட்டு 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்தை அன்பிய மாதமாக கொண்டாட நமது மறைமாவட்ட அன்பிய பணிக்குழு அழைக்கிறது. யூபிலியை முன்னிட்டு கட்டுரை போட்டி மறை வட்ட அளவிலும் நடனப் போட்டி மறை மாவட்ட அளவிலும் நடைபெற இருக்கிறது. வெற்றி பெறுபவர்களுக்கு பரிசு தொகையும் பாராட்டும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்த விவரம் அன்பிய பணிக்குழு சார்பான கலை போட்டிகள் என்கிற அழைப்பிதழ் தகவல் பலகையில் போடப்பட்டிருக்கிறது. நம்முடைய பங்கின் அன்பிய மண்டல பொறுப்பாளர்கள் மற்றும் அன்பிய பொறுப்பாளர்கள் இதனை கவனத்தில் எடுத்துக்கொண்டு நமது பங்கு சார்பாக போட்டிகளில் பங்கேற்று வெற்றி பெற அன்போடு அழைக்கின்றோம். பங்கேற்க விரும்புகிறவர்கள் திருமதி அல்போன்சா அவர்களிடம் உங்களுடைய பெயர்களை கொடுத்து பதிவு செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். யோனா மண்டலம் கார்மேல் அன்பிய கூட்டம் வருகிற 18ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு 7 மணிக்கு ஔவையார் தெருவில் வசிக்கும் திரு ஆண்டோ குமார் திருமதி கார்த்திகா அவர்களின் இல்லத்தில் நடைபெறும். திருமண ஓலைகள் நமது பேராலய பங்கு MK நகரில் வசிக்கும் தந்தை கென்னடி தேவதாஸ், தாய் லியோ மங்கையர்கரசி இவர்களின் மகள் கோர்சினி ஜோவிட்டாவுக்கும், கோட்டார் மறை மாவட்டம் கிறிஸ்துநகர் பங்கு பள்ளிவிளையில் இருக்கும் தந்தை தார்த்தூஸ் ராஜன், தாய் ஹெப்சிபாய் இவர்களின் மகன் ஷெரின் ஜான் வெஸ்லினுக்கும் திருமணம் செய்ய இது 2வது ஓலை. நமது பேராலய பங்கு சேவலப்பேரி ரோட்டில் வசிக்கும் தந்தை பால் ஸ்டீவன், தாய் ஆரோக்கிய சுசிலா இவர்களின் மகள் ஸ்னோலினுக்கும், கேடிஸ் நகர் பங்கு கேடிஸ் நகரில் வசிக்கும் தந்தை எடிசன், தாய் ஆரோக்கிய மேரி இவர்களின் மகன் பெர்னாண்டோ வியாகுல இருதய லெனினுக்கும் திருமணம் செய்ய இது 1வது ஓலை. நமது பேராலய பங்கு MK நகரில் வசிக்கும் தந்தை ரவிச்சந்திரன், தாய் முத்துலட்சுமி இவர்களின் மகன் சாய்ராமுக்கும், நமது பேராலய பங்கு MK நகரில் வசிக்கும் தந்தை சூசை அமல்ராஜ், தாய் மரிய கிரேஸ் இவர்களின் மகள் பாத்திமா மைரிக்கும் திருமணம் செய்ய இது 1வது ஓலை. நமது பேராலய பங்கு கடிகாராசாரி தெருவில் வசிக்கும் தந்தை மேக்சி சாம்சன், தாய் ஜோதி மேரி இவர்களின் மகன் எல்சன் புஷ்பாவுக்கும், கோட்டார் மறை மாவட்டம் கடியப்பட்டணம் பங்கு கடியப்பட்டணத்தில் வசிக்கும் தந்தை ஜான் பிரிட்டோ, தாய் அனிதா இவர்களின் மகள் ஜோனே அசிபருக்கும் திருமணம் செய்ய இது 1வது ஓலை. இத்திருமணங்களில் ஏதாவது விக்கிரங்களை அறிந்தவர்கள் பங்கு தந்தைக்கு தெரியப்படுத்தவும். கிறிஸ்துவின் அன்பார்ந்தவர்களே, கிறிஸ்து பிறப்பு கீத ஆராதனை குறித்த விவரம் ஏற்கனவே உங்களுக்கு தகவல் பலகையில் போடப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு சில அன்பியங்கள் சந்திக்கப்பட்டு விட்டன. அதுபோக மீதி உள்ளவை எப்போது சந்திக்கப்படுகின்றன என்பதை குறித்த விவரம் போடப்பட்டிருக்கிறது. அதை பார்த்து தெரிந்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். அதுபோல் நம்முடைய பங்கில் திருமண வாழ்வினுடைய 25வது ஆண்டு 50வது ஆண்டு வெள்ளி விழா பொன் விழாக்களை கொண்டாடுகிற தம்பதியினர் உங்களுடைய புகைப்படங்களை நீங்கள் கொடுத்து இந்த திருக்குடும்ப
விழா நாளில் கலந்து கொள்ளும் விதமாக முன்கூட்டியே அதற்கு தயாரிப்பு செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அப்படி நீங்கள் கொடுத்து விட்ட பிறகு அந்த ஞாயிற்றுக்கிழமை மாலையில், அதாவது 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலையில் குழந்தைகளுக்கு சிறப்பு மந்திரிப்பும், அதனைத் தொடர்ந்து இந்த பொன் விழா வெள்ளி விழா கொண்டாடுகிற தம்பதியினருக்கு பாராட்டு கூட்டமும் பரிசளிப்பும் நடைபெற இருக்கிறது. ஆகவே தயவு கூர்ந்து நீங்கள் உங்களுடைய வாழ்வில் வெள்ளி விழா பொன் விழா கொண்டாடுவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய பெயர்களை அலுவலகத்தில் கொடுத்து பதிவு செய்ய கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் திருச்சபையினுடைய உயிரோட்டமான அமைப்புகளாக குடும்பங்கள் இருக்கின்றன. குடும்பங்களில் நீங்கள் உங்களுடைய வாழ்வினுடைய மகிழ்ச்சியை கொண்டாடுகிற போது திருச்சபை மகிழ்கிறது, கொண்டாடுகிறது. ஆகவே இதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு நீங்கள் ஒத்துழைப்பு தர அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பார்ந்தவர்களே, இறுதி தீர்ப்பும் வாழ்வின் நூலும் அப்படிங்கிற ஒரு சிறிய புத்தகம் ₹40 விலைக்கு வைக்கப்பட்டிருக்கிறது வெளியே. இதனை ஒரு மருத்துவர் மருத்துவர் குளோரியா போலோ அப்படிங்கிறவருடைய வாழ்க்கையை சாட்சியாக வைத்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் தன்னுடைய வாழ்க்கையில் இறப்பின் விளிம்புக்கு சென்று மீண்டும் திரும்பி வந்தவர். அவர் தன்னுடைய வாழ்க்கை அனுபவங்களை சொல்லியிருக்கிறார். அதனை ஆங்கிலத்தில் ஒருவர் மொழிபெயர்த்திருக்கிறார். இப்போது அருட்தந்தை ஜோசப் கென்னடி அவர்கள் அதனை தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். ரொம்ப அற்புதமான ஒரு புத்தகமாக இருக்கிறது. உங்களுக்கு வாசித்து கிறிஸ்துவுக்குள் ஒன்றித்து போவதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். இதை பெற்றுக்கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். எழுந்து நிற்போம், ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது கனிவை கெஞ்சி கேட்கின்றோம். அதனால் எங்களை குற்றங்களிலிருந்து விடுவித்த உம் அருள் கொடைகள் வரவிருக்கும் விழாவுக்கு எங்களை தயாரிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இறைவனே முதலில் உனை தெரிந்தார், கரை சிறிதில்லா காத்திருந்தார். இறைவனே முதலில் உனை தெரிந்தார், கரை சிறிதில்லா காத்திருந்தார். மறையவர் புகழும் மாமணி, கரை சேர்ப்பதுவே உன் பணியே. தாவீதின் குலமலரே, ஒளி தாங்கிடும் மகள் விளக்கே, என்னை காத்திடும் மாரணங்கே, அருள் சுரந்திடும் தேன் சுனையே.
புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவுது. எங்கள் பாதுகாவலரான புனித சவேரியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென்.